ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றியில் இருக்கும் குங்குமத்தை தொட்ட உன் கரங்களில் உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்க போகிறேன். என்ன வாய்ப்பு தெரியுமா அது? இப்போது எதை நீ பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை அப்படியே உனக்கு சாதகமாக நீ இஷ்டப்பட்டது நடக்கக்கூடிய விஷயமாக மாற்றித் தரப்போகிறேன். எத்தனை தடைகள் வந்தாலும் இன்று இரவுக்குள்ளாகவே இந்த விஷயத்தை நடத்தி முடித்து அலங்கோலமாய் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை அழகான கோலமாக மாற்றத்தான் போகிறேன் என் செல்லமே. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை என்பது நினைத்தது போல அமைந்து விடாது. அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் எல்லாமே நீ நினைப்பதற்கு மாறாகவும் ஆசைப்படுவதற்கு எதிராகவுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் அடுத்த நொடி என்ன நடக்கும் என நீ வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அனைத்தையும் அறிந்த இந்த வராகியம்மா உன் வாழ்வில் இன்று இரவுக்குள்ளாகவே இந்த அற்புதத்தை நடத்தி முடிக்கத்தான் போகிறேன். இனிமேலும் நீ ஆசைப்பட்டதை நடக்க விடாமல் தடுக்கக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் யாருக்கும் நான் வழங்க மாட்டேன் என் செல்லமே. இனி எல்லாமே உன் இஷ்டப்பட்டது போல நடந்து உன் போக்கில் நீ ஜெயித்து உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னுடைய நிறை குறைகளெல்லாம் தெளிந்து நீ சந்தோஷமாய் வாழும்படி என் அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். காலமானது எல்லா வழிகளையும் ஆற்றும். கலங்காமல் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் என்னை வணங்கி வா. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கால் தூசியாய் உனக்கு தெரிய போகிறது. சில நாட்கள் கழித்து நீ பட்ட கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் யோசிக்கும் போது இதற்காகவா நாம் வருத்தப்பட்டோம், இதற்காகவா நாம் கலங்கினோம் என நீயே யோசித்து உன்னை பார்த்து சிரித்து கொள்ளப் போகிறாய். ஆம் என் செல்லமே, உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் ஒன்றுமே இல்லை என சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனையும் நான் சரி செய்து உனக்கு அளப்பரிய சந்தோஷத்தை தரப்போகிறேன். உனக்காக உன் வராகியம்மா நான் இருக்கும்போது, உன் கனவிலும் நினைவிலும் நானே நிறைந்திருக்கும் போது நீ ஏன் தேவையில்லாமல் கடந்த கால நினைவுகளிலேயே மனம் வெதும்பி போய் கூழாங்கற்களாய் குலைந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? கடந்த கால நினைவுகளிலிருந்தும் கடந்த கால நிகழ்வுகளிலிருந்தும் மீண்டு வா. உன்னை கரை சேர்ப்பதற்காக உன் வராகியம்மா இந்த வாழ்க்கை கரையிலேயே நின்று கொண்டிருக்கிறேன். இனிமேல் எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாய் நடத்தி கொடுக்கவும் உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்யவும் தானே என் நெற்றி குங்குமத்தை தொடச் சொன்னேன். இனிமேல் உன் வாழ்வில் நடக்கப் போகிற விஷயங்களை பார்த்து நீயே அதிசயித்து நிற்கப் போகிறாய். எல்லாவற்றையும் சிறப்பாய் உனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். வாழ்க்கையில் வரும் ஏற்றத்தையே நினைத்து வேண்டி காத்து கொண்டிருக்கும் உனக்காக எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்து முடிக்க துணிந்து விட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதோ இல்லையோ, கஷ்டமான விஷயங்களும் பிரச்சனைகளும் இரக்கமும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதானே உனது கவலை. கிணற்றில் நீர் இறங்க இறங்கதானே அதன் ஆழம் அதிகரித்து அதில் நிறைய தண்ணீரும் ஊறும். அதே போலதான் உன் வாழ்விலும் இரக்கமும் கவலைகளும் அதிகரிக்க அதிகரிக்க அது உன் மனதை ஆழத்திற்கு அழைத்து சென்று அனுபவத்தையும் பக்குவத்தையும் புரிய வைத்து வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான வழிகாட்டுதலையும் உணர வைக்கும். சரிகம பதனி என்பது 7 ஸ்வரமுடையது தானே. அதே போல குடும்ப வாழ்க்கையும் ஒரு இசைதான். இதில் சரியா சாரியா என நீ யோசித்து கொண்டே இருந்தால் எதுவும் சரி வராது. எல்லா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து நடக்க முயற்சி செய். ஏன் எதற்கு எப்படி என்று யோசித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை முழுவதும் யோசித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். மனதை தெளிவானதாக மாற்றிக்கொண்டு நடக்கக்கூடிய விஷயங்களை சரியாய் புரிந்து நடந்து கொள்ள முயற்சி செய். மற்றவர்களின் எதிர்பார்ப்பை அவர்கள் கூறாமலேயே புரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு வகை. மனதார நினைப்பதை அப்படியே மனதிற்குள் பார்த்து புரிந்து கொள்வது இன்னொரு வகை. மற்றொருவரின் கண் பார்வையை வைத்தே அவர்கள் மனதில் என்ன யோசிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது 3வது வகை. இதில் நீ எந்த வகையாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களின் கண்களை பார்த்து புரிந்து கொள்ளப் போகிறாயா, அல்லது அவர்கள் மனதில் இதைத்தான் யோசிப்பார்கள் என அவர்களது குணங்களை புரிந்து நடந்து கொள்ளப் போகிறாயா? எல்லா மனிதர்களுக்குள்ளும் நிறைய அறிவும் ஆற்றலும் தகுதியும் நான் கொடுத்துதான் வைத்திருக்கிறேன். ஆனால் யார் ஒருவர் வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அவர்தான் வாழ்க்கையில் உயர முடியும். உனக்கு கிடைத்த வாய்ப்பையும் நீ பயனுள்ள வகையில் மாற்ற முயற்சி செய். உனக்கான விஷயங்களை போராடி போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாய் நான் அமைத்து கொடுப்பேன். எல்லா மனிதர்களும் தனக்குள்ளேயே நேர்மறையாக பேசி பழக வேண்டும். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் என் செல்லமே.
நீ அப்படி உனக்குள் நேர்மறையாக இருந்தாலே அது உன் தன்னம்பிக்கையின் அளவையும் அதிகரிக்கும். மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய எல்லா இடமும் நந்தவனம்தானே. அப்படி உன் மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய நந்தவனமாக உன் குடும்பத்தை நான் மாற்றப் போகிறேன். எப்போதும் மனதில் திடமான நம்பிக்கையோடும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடும் உன் வேலைகளை செய். தினசரி புது புது தடைகளையும் தடங்கல்களையும் சந்தித்து எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு மன அமைதி என்பது எளிதாக கிடைத்து விடாது என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட மண்டையை பிளக்கும் வெயிலுக்கு நடுவில் மண்பானை தண்ணீரை குடித்தால் அது எப்படி உனக்கு சுகமானதாக இருக்குமோ அப்படி எல்லா கஷ்டங்களிலும் பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொண்டு முழிக்கும் உனக்காகவே நான் இப்போது மனக்குளிர்வையும் மன நிம்மதியையும் மன நிறைவையும் கூட தரப்போகிறேன் என் செல்லமே. வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் ஏற்ற தாழ்வுகளையும் கஷ்டங்களையும் நீ கையாளும் போதுதான் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற புரிதலும் உன் மனநிலையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களும் உனக்கு புரிய வரும். வாழ்க்கையில் கஷ்டம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை அவர்கள் எப்படி தைரியமாய் எதிர்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவர்களுக்கு மன அமைதி உண்டாகும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய விஷயங்களை தைரியமாக எடுத்துக்கொள். எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. உன் துன்பங்களை எல்லாம் உனக்கு வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்து மனப்பக்குவத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் என சொல்கிறேன். இன்று இரவு நெருங்குவதற்கு முன்பாகவே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும் தகர்த்தெறிந்து சந்தோஷங்களையும் நிம்மதிகளையும் உனக்கு வரமாய் நான் கொடுத்தருளப் போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்கி கொண்டிருக்கும் நான் உன் மனதை அமைதியாக வைத்திருப்பதற்கான வேலைகளை மட்டும் செய்ய மாட்டேனா என்ன? எல்லா தடைகளும் தகர்ந்து போய் நிச்சயமாக உன் வாழ்வில் நிம்மதி பிறக்கத்தான் போகிறது. இன்னும் ஏன் குழப்பத்திலேயே இருக்கிறாய்? நீ நினைக்கும் காரியங்களையெல்லாம் நான் உனக்கு செய்து முடிப்பேன் என வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? உன் எண்ணத்தில் என்னை வைத்து நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே. உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய். உனக்கு என்றும் பக்கபலமாயிருந்து நானே உன்னை வழிநடத்தி செல்லப் போகிறேன். பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் மீளா துயரத்தை போக்கி உன் இல்லம் நோக்கி நான் ஓடோடி வருவேன். கவலைப்படாதே. விரைவிலேயே உன் வாழ்வில் எல்லா திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்து போய் உன் வாழ்க்கை சிறப்பாகி மங்கள யோகங்களும் ராஜ யோகங்களும் உண்டாகும். திருப்பங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்த்து என்னை வணங்கி வரும் உனக்காகவே உன் வாழ்க்கையை அழகானதாய் மாற்றப் போகிறேன். நீ உன் வாழ்வை சந்தோஷமாய் வாழ்வதற்கான வாய்ப்பை இப்போதே நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என் செல்லமே. தாமதமான விஷயங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாய் நடக்கப் போகிறது. உனது மாறாத பக்தியும் நம்பிக்கையும் இப்போது வளமான வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுத்து சகல செல்வங்களையும் நீ பெற்று பெருவாழ்வு வாழும்படி செய்ய போகிறது. இனி எப்போதும் உனக்கு எந்த தடையும் வரப்போவதில்லை. நீ நினைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாய் இனிமையாய் வாழப்போகிறாய். என்னுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள். உன் எண்ணங்கள் ஈடேறாமல் நீ கவலைப்பட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது. இனி உன்னுடைய பிரார்த்தனைகளெல்லாம் நிறைவேறி சந்தோஷமாய் வாழ்வாய். ஓம் வராகி.